ஏய், நான் எது கேட்டாலும் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, வாவ் சூப்பர், ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கீங்க சொல்லிக்கிட்டே இருங்கடா. அப்படி சொன்னா தானே நம்ம லைவுக்கு ஒரு மதிப்பு. 3 டேஸுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. என்னத்த சொன்னேன்? இந்த பிங்க் கலர் இயரிங் ஒன்று வாங்கியிருக்கேன்னா சொல்லிட்டேனா? ஏய், இன்னொரு தடவை பாரு. இரு, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓ, டபுள் குரல் தானே கேட்டுச்சு எனக்கு. அதுக்கும் ஆ அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி தானே இருந்துச்சு. ஆனால் யாருமே காணோம். ம், இரு ஜூம் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் தோடு சரியாக பார்க்கவே இல்லை டிசைன். ஏய், இப்போ பாரு, இங்கே பாரு, இந்த தோடுக்கு இதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஏய், இங்கே பாரு, செம்மையாக இருக்குல்ல. ஏய், நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இரு. பாப்ஸு பிரம்மையா? இல்லை, டக்குன்னு கேட்டுச்சு, காணும். அதுக்கு தான் நம்மளாம் கிச்சனுக்கு வர்றதே இல்லை ராத்திரி நேரத்தில். ரூமுக்குள்ளாரையே காலத்தை ஓட்டிடுறது. நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்காடா, ஓகேடா. வாங்கடா, நம்ம இப்போ ரூமுக்கு போயிடலாம். ஓகே, கிட்ட வந்துடுவோமா? சரி. எனக்கும் அந்த குரல் கேட்டுச்சு தானே உனக்கு? சரி வாடா, பயமாக இருக்குது. நம்ம வந்து இதுக்கு போயிடலாம். கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். அப்பா, லைட் எரியிட்டு நான் அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே கிளம்பிடுறேன். அப்பா, அம்மா, இடத்த விட்டு எஸ்கேப். ஆத்தி, அப்பா வந்துட்டேன்டா. நம்ம பொக்கிஷம் நம்ம இடத்துக்கு வந்தாதான் நமக்கு. ஆத்தி, நான் இப்போ ஃபேனே போடலையே. ஆனால் ஃபேன் டக்குன்னு உள்ளே வந்தது எப்படி ஓடுது? ஆமாம், நிஜமாவே சவுண்டு கேட்டுச்சுங்க. ஏதோ ஒன்று மாதிரி கேட்டுச்சு. அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் பார்த்தா எதுவுமே காணோம். ஓடி லைட்டில் ஆஃப் பண்ணல. லைட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நான் அதில் இருட்டில் தான் வந்து கதை சாத்தணும். லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கட்டும், பரவாயில்ல, கரண்ட் பில்லு கட்டுறோம், சேர்த்து கட்டிட்டு போகிறோம். அது இல்லாமல் 4 மணிக்கு யாராவது பாத்ரூம் எரிஞ்சு போவாங்க. என்ன லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்தியா, இவன் லைட்டை ஆஃப் பண்ணாமலே வந்துட்டான்னு 2 நேரம் திட்டுவாங்க. அவ்வளோதான், சமாளிச்சுக்கிறேன். ரூமுக்குள்ளே வந்துட்டேன். அப்பாடா. கேட்டுச்சு தானே? நிஜமாவும் கேட்டுச்சியா எனக்கு? கற்பனைலாம் இல்லை. லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீ பாரு, அந்த சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. டெய்லி ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸு இனிமேல் நல்லா இருக்குங்க, பார்க்கலனாலும் நல்லா இருக்குது. அதுதான் தப்பு, பார்க்கணும். எப்படின்னா, என்னங்க கையில் ஏதோ வளையல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எங்கே கிட்ட காட்டுங்க. ஏங்க தோடு கிட்ட கொண்டு வாங்க, ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு சொன்னால் தான் நான் நம்புவேன். எதுவுமே கேட்காம சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். சரியா? கேட்டுச்சு தானே? கேட்டுச்சு, சவுண்டு கேட்டுச்சு, நல்லா தெளிவாக கேட்டுச்சு. லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கு தான் கைஸ் நான் வந்து வீட்டிலலாம் தனியாக இருக்கிறதே இல்லை. பகல் டைமில் கூட பாருங்கள், என் ஹஸ் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாசக்கதவு திறந்து வச்சுருவேன், கொல்லை கதவு திறந்து வச்சுருவேன், பால்கனி கதவு திறந்து வச்சுருவேன். எல்லா ஜன்னலும் திறந்து ஒரே வெளிச்சமாக இருக்கணும். அப்பப்போ நான் வண்டிங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு நான் தனியாக இருக்கவே மாட்டேன். அன்றைக்கி அந்த லேப்டாப்பில் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அதை அப்படியே ஃபோனில் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண தெரியுமா? அந்த தஞ்சாவூர் மண் எடுத்து. அப்போ என் ஹஸ்பண்டே இல்லை, கறி வாங்குறேன்ட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு